ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தில் வந்து ஐநா துணிசில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்துட்டு பணத்தை வந்து திருட்டு தானே போய் நம்ம நிலாக்கா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் எடுத்துகிட்டு போலீஸ்காரங்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போலீஸ்காரங்களாம் சோழனை கூட்டு போய் அடித்து பயங்கரமாக இது பண்ணி இப்போ நிலா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட வந்து எப்படியாவது மறுபடியும் அவங்ககிட்ட தானே வேலை பார்க்கணும், நீங்கள் அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா கூட்டு போவோம். சோழனும் போய் என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ வந்து அவள் கஷ்டப்படக்கூடாது, அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ எட்டு போனேன், ஆனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன்கிட்ட அவங்க ஓனர் பேசுகிறோன்னா சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து வராங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வந்து திருவண்ணாமலேருந்து எதுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா அதுக்கு மட்டும் தான் நான் இனிமேல் இது பண்ணணும். நான் ஒரு நோக்கத்தை கண்டு ஏதோ பண்ணுறேன், ஆனால் அது வந்து எனக்கு தப்பாகவே எல்லாமே முடியுது. இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறணும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாரு. நிலாவுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்ச மாதிரியே வந்து நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாமே இந்த வீக் வந்து இதான் நடக்க போகுது. ஸோ சோழனும் நிலாவும் எப்படி வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நினச்சினா